ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச். ஆமாம், கொஞ்சம் மெதுவாக பேசுகிறாங்க. ஏங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரன் குட்டி உள்ள தூங்கிட்டு இருக்காங்க, சத்தத்துக்கு எந்திரிச்சிருவாங்க. ஃபேன் வேற ஓடுதா, அதனால அவ்வளோதான் கேட்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் படிக்கும். நானும் எங்கள் அண்ணி இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் பாருங்கள், டிஃபன் போசி அளவு 2 பேருக்கும் ஒரே மாதிரி வைக்கணுங்கிறக்காக சாப்பாடு வந்து நான் ஹாட் பாக்ஸில் கொட்டி வைக்கலாம்னு நினச்சி மாட்டேன். பரவாயில்ல விடுங்க, இது நல்லா தான் இருக்குது. அதனால இப்படி ஆயிடுச்சு. நாங்கள் பெரிய குக்கரில் அதிகமாக வச்சோம்னாவே இப்படி குழஞ்சிருது அடியில் சாப்பிடுறோம். ஆமாம், பெரிய குக்கர் அளவு பார்த்துக்குங்க. நாங்களும் ஒவ்வொரு தடவையும் பண்ணணும்னு நினைக்கிறத அப்புறம் நேரம் மீறி போவாங்காட்டின்னு சரி விட அடுத்த தடவை பண்ணிக்கலாம். பசிக்குது. ஆமாம், இன்னைக்கு தான் நான்வெஜ் கொஞ்சம் நேரத்துலேயே ஆயிருக்குது. 1 மணிக்கு 1:30 மணி. 1 மணி ஆகுது, காய்கறி 3 மணி நினைச்சேன். ஆமாம், 3 மணி 4 மணி போல சாப்பிட்டு பாருங்க வலி எடுத்துட்டுனா கமுத்துங்க, ஒரே கமுத்து. இந்த சூடா கொட்டினா நல்லா இருந்திருக்கு. இது பரவாயில்ல, பரவாயில்ல, நிறைய தானங்க இருக்குது. நிறைய வருங்க, அது கட்டி கட்டி இருக்கனால அப்படி தெரியுது. பழவளம்னு இருந்தா இன்னும் நிறைய இருந்திருக்கு. இலை வழியே சாப்பாடு இருந்திருக்கும். இப்போ வந்து அடுத்தது காய்கறி அவர்களுக்கு கொட்டுங்க, மலை சாரல் மாதிரி பனிஷ்மெண்ட். இதுல தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் நீங்க சொல்றத செஞ்சிடலாம். நீங்க கமெண்ட்ல என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சிடலாம். ஓகே ஓகே, தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுங்களாமா பார்த்துக்குங்க. போட்டுக்கிற பார்த்துக்குங்க. சரிங்க, நான் அமுத்தவே கொட்டுங்க, அமுக்கு போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து குழம்பு ஐட்டத்துக்கு வந்துடலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னு பாருங்கள். எதை வச்செல்லாம் நாங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுறோன்னு. கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. இருந்தாலும் இந்த வீட்டுக்கு இங்கே பாருங்கள், எங்கள் அத்தை செஞ்ச மட்டன் குழம்பு. ஆமாம், 2 சொல்ல முடியும் கொஞ்சம். ஆமாம், எங்கள் அத்தைக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். நடுவாலே ஊற்றுங்க, கொழுப்புகள் கொஞ்சம் போடலாம். ஏற்கனவே கொழுப்பு நிரம்பித்தான் நிற்கிறேன் நான். எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு கமெண்ட்ல, ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுறங்கிற வேலை தின்னு வெடிச்சிடாத. ஐயோ, அதை சொன்னாக்கரும் புரிஞ்சே தொலைய மாட்டேங்கிறாங்கக்கா. அதுலேயும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறாங்க, அதனால அப்படிதான் இருக்கும். ஓ, நான் வேற செல்ல ஆட்டிகிட்டே இருக்கிறேன். சுகாஸ் கூட கொஞ்சம் கம்முன்னு பிடிக்கும். இங்கே பாருங்கள், பிரத்யேகமாக செஞ்ச சிக்கன் வறுவல். அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. அப்புறம் வந்து எலும்பு ரசம், அவ்வளோதான் முடிஞ்சு. முட்டை கிட்டையெல்லாம் இல்லை. இப்போ வந்து சிக்கனை வச்சுக்கிறேன், வச்சுட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கரண்ட் இவ்வளோ எடுத்துட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்க மாட்டேங்க. ஆமாம், சரி எடுத்துட்டு நம்ம போய் பொசிஷனில் உட்காந்துட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் பனிஷ்மெண்ட் தரமாக நீங்கள் கொடுக்குறீங்க. தோக்கிறவங்களுக்கு தரமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பாடெல்லாம் போட்டு ரெடியாக உட்காந்தாச்சு. வந்துட்டோம் நாங்கள். சிக்கன் வறுவல் வச்சாச்சு, மட்டன் குழம்பு ஊற்றியாச்சு, எலும்பு ரசங்கிற போசிலே போட்டு வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? சுகாஸ் 1 2 3 சொல்லு. 1 2 3. ஓகே, யார் ஜெயிக்கிறாங்களோ பனிஷ்மெண்ட் நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் செய்வோம். ஆமாம், அது எப்போ வேணா இருக்கலாம். யாருக்கும் குமிஞ்சு போக மாட்டேங்குது, வயிறு வேறு அடிக்குது, குனி முடியல. குழம்பு சூப்பராக இருக்குதுங்க, எங்கள் அத்தை செஞ்சது. வறுவல் தான் எப்படி இருக்குது தெரியல, நல்லா தான் இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்டு பாரு, உனக்கு உப்பு வச்சா குஞ்சு சாப்பாடு கரெக்டாக இருக்கும். அப்படி தேத்திக்கலாம். எப்படி செஞ்சாலும் நீங்கள் ஒரே ஜீவன், அதாவது குறை சொல்லாம எல்லாரும் சாப்பிடுவாங்க, சாப்பிடாம இருக்க மாட்டாங்க, ஆனால் குறை சொல்லுவாங்க வீட்டில். நானும் அதிகமாக குறை சொல்ல மாட்டேன், ரொம்ப முடியாம போனாலும் சொல்லுவேன். அப்படி ஈட்டிங் சேலஞ்ச் மாதிரியே தெரியல, சாவகாசமாக சாப்பிட்டு போயிடுது. அதை சாப்பிட்றதுன்னு இதில் அடைவா எதுவா.
ருசியாக இருக்குது. அது வேறு இப்படி அவசர அவசரமாக சாப்பிட்ற இருக்குது. இந்த இப்போ செஞ்சாலும் செமையாக இருக்குது. வறுவல் சூப்பராக இருக்கும். கூட்டிட்டா நீங்க நினைப்பீங்க குழந்தைக்கு ஊட்டிலையே அப்படின்னு. மூட்டை போனா தான் பிழிக்கிட்டு சாப்பிட்றதே கிடையாது. எலும்பு எலும்பா எலும்பு கிடைக்குமா? அடிக்கா சும்மா அப்படி எலும்பு இருக்கிறத பிடிக்கணும். ஓ அப்படி. நீ வேஸ்ட். நான் முடியல. பனிஷ்மெண்ட் நான் தான் வாங்கணும். டம்மி பீஸ் பார்த்துக்கணும். நான் தான் பனிஷ்மெண்ட் வாங்கணும்ன்றது. ஒரு சிலரால ஈட்டிங் சேலஞ்சில் எப்படி சாப்பிட்றாங்களா அந்த மாதிரி நீ சாப்பிடுவியா? ஈட்டிங் சேலஞ்ச் வந்தால் வெறுத்த போயிடுச்சு சேலஞ்சு. இப்போ பொறுமையாக சாப்பிட்டு அதே பழக்கம் தான் வருது. அவசர அவசரமாக சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஆனால் இப்போயே வயிறு நம்ம மாதிரி ஆயிடுது. அவசரமாக சாப்பிட்டோம். அவசரமாக சாப்பிட்டோம். குழம்புவே நிறைய ஊற்றிருக்கோம். வறுவல் பண்ணதுங்க போடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முக்கால்வாசி சாப்பிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லென்த்து 20 நிமிஷம் போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டன் குழம்பு முடிச்சுட்டு சிக்கனை முடிக்க போகிறோம். முடிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சுங்க. பார்த்தா ஞாபகம் மஞ்சள் முடிச்சு கட்டிட்டு போகிறோம். அன்னைக்கு ஒரு டைம் ஈட்டிங் சேலஞ்ச் வச்சு ட்ரா மேட்ச் ஆச்சு. இன்னைக்கு எப்படி ஆகும் தெரியலங்கிறீங்களா? இப்பயே வயிறு நேரமாக வைக்குது. அந்த எலும்பு ரசம் கொடுங்க. பாருங்க ரெண்டா தின்ட்டு. இல்லை, சிக்கனில் வந்து நான் தோல் சாப்பிட மாட்டேன். அதனால் அது 2 பீஸ் இருக்குது. நீங்களுமா? 2 பீஸா? அவசரம். என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது. எல்லையில் வேறு ரசம் ஓடுதே. சப்பையாக்குன்னு நினைக்கிறேன். வறுவல் சாப்பிட்டு எப்படிதான் அந்த முட்டை சிக்கன் 65 மீன் எல்லாம் வச்சு திங்கிறாங்களோ தெரியல. ஆமாங்க. அந்த ஈட்டிங் சேலஞ்சில் பார்த்தா ஆசையாக்குது. ஆனால் இப்போ நாக்கு தள்ளுது. நம்ம இந்த 2 இதையும் சாப்பிட்றக்க ஒரு மாதிரி திகட்டுது. போட்டி வச்சிட்டமே விடக்கூடாதுங்கிறக்காக வரையக்கியத்தோட. இல்லைன்னா முடியாதுங்க. நீ வேறு பேசிக்கிட்டே அப்படியே எனக்கு தோட்டச்சிட்டு எனக்கு ஒருவேளை எனக்கு சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக போகணுமா தெரிஞ்சது. சொல்லிடுவீங்க கடைசியில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எலும்பு ரசத்துக்கு வந்து 4 பேர் சாப்பிட ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு நிறைய போட்ட மாதிரி இருக்குங்களாமா. எலும்பு ரசம் கொடுங்க. அந்த எடுத்து கொடுக்குற டைம் சப்பையாக்குதா? நல்லா இருக்குங்க. ஓ மை காட், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த 2 பீஸு நான் தோல் சாப்பிட மாட்டேங்க. நானும் கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு சாப்பிட மாட்டேங்க கடைசியில். அது எங்கள் பழக்கம். அது வந்து வேற. வெற்றி இங்க 2 வாய் தான் மிச்சம் இருக்குது. உடனே நீ வெட்டு. ஆமா, நான் முடிச்சிட்டல. 2 வாயா 1 வாயா ஃபர்ஸ்ட் நான் தானே. நிலையில இதுக்கு மேல வலிக்க முடியாதுங்க. அவ்வளவுதான். நான் பேசிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தாங்க ஐயோ திட்டுறாங்க பாருங்க. சத்தியமா பகவானே
சுகாசா சீக்கிரம் முடிங்க முதல்ல நான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறேன் மைண்ட் வைஸ் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தான். ஓ பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கலாம் இப்பவே யோசனையா? நீ சொல்லக்கூடாது, நீ பயங்கரமா சொல்லுவ. ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டியோட வெற்றியாளர் நான் தான். எப்படியோ தொங்க வேற இன்னும் அங்க வேற அதெல்லாம் சாப்பிடு. ஏங்க இது இலையில நாக்கு போட்டாங்க தொலைக்க முடியும். போறங்க பொறகேறிற போதுங்க. இப்படி சாப்பிடு. அது வராதுங்க, இங்க பாருங்க. ட்ரை பண்ணு. நீங்க அந்த 4 வாய் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு எப்படி இருந்தாலும் நான் தான் வின்னர் ஆகணும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா முடியாது, நான் ஏற்கனவே ஜெயிச்சுட்டு உட்காந்துட்டேன். ஓகே, காயத்ரி தான் இஸ் வின்னர். தோத்தாங்காளி. இதான் கணக்கு. 2ஆவதா வரவங்களா வின்னர்னு சொன்னீங்க நீங்க. ஓகே, வின்னர். இதுல கழுவி ஊத்துவாங்க. திங்கிற வாட்டி வச்சா எப்படி இருந்தாலும் அவதான் முதல்ல வருவா அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. சுகாஸ் கேனே நானே டேமேஜ் பண்ணா அப்படி ஒரு கீழே விழுந்துட்டாங்க நேரா அப்படி. ஓகே फ्रेंड्स, காயத்ரி வந்து வின்னர். நம்ம எங்க அண்ணிக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்னு சொல்லுங்க. வேற எப்படி நான் சொல்றதுக்குள்ளே அவசரம் இல்ல, நீங்க சொல்ற கஷ்டப்பட்டீங்க முழுங்குபடியா. நன்மை பிறப்புகளே கொஞ்சம் பார்த்து பதமா சின்ன பனிஷ்மென்ட் கொடுங்க, கொஞ்சம் பெருசா கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருந்தாலும் பார்த்து கொடுங்க. அவங்களால முடிஞ்சதை சொல்றேன். முடியலீங்களா? ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பொறுமை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ போடலாமா வேண்டாமாங்கிறதையும் சொல்லுங்க. ஆமாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, இன்னும் நிறைய ஐட்டம் வச்சிருந்தா இன்ட்ரெஸ்டா இருந்துருக்கு. ஆமா. நான் எங்கனால முடியாது. இன்னும் நம்ம வந்து சாப்பாடு கம்மி பண்ணி கொடுக்கலாம். எடுத்துட்டு வந்து கொடுத்தது இந்த ஆள் தான், இந்த கப்பு. நான் தான். ஆமா, ஆனா நான் என்னமோ சின்ன கப்பு தான் நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுதுங்க. அப்பா நான் கப்பு எடுத்தது கொடுத்தா நீங்க அதை வலிய நப்புனீங்க பாருங்க. அது வந்து உதிரி உதிரியா இருந்தா கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு friends. இது கட்டி கட்டியா இருந்தா நிறைய போச்சு. ஆமா, சரி ஓகே. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வந்து என்ன சாப்பாடு வச்சு ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாங்கறதை சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம பனிஷ்மென்ட் சொல்லிருங்க.